மார்க் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40லிருந்து 45 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. 40வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அதாவது இயேசுவின் இடத்தில் வந்து, என கைவிட்டு ஆமென் சொல்லுவாங்க. இயேசுவின் இடத்துல யாருனாலும் வரலாம். குஷ்டரோகங்கிறது பெரிய தீட்டு. குஷ்டரோகம் ஊருக்குள்ளே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஒதுக்குப்புறத்தில் இருக்க வேண்டும், அவுட் சைடில் தான் இருப்பாங்க. ஒரு குஷ்டரோகி ஊருக்குள்ளே வரும்போது தான் தீட்டு என்று சொல்லி கொண்டு வர வேண்டும். இதோ நான் தீட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வர வேண்டும். ஆனால் இயேசுவின் இடத்துல எந்த தீட்டுமே கிடையாது. யாருனாலும் வரலாம். இயேசுவின் இடத்துல யாருனாலும் வரலாம், எந்த நபர்னாலும் வரலாம், எந்த மனிதனாலும் வரலாம். அவருக்கு எதுவுமே தீட்டு கிடையாது. எதுவுமே தீட்டு கிடையாது. சில இடத்துல சில வீடுகளில் வந்து யாரும் டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்க வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க இல்லையா? சில வீடுகளில் வந்து சில காரியங்கள் நடக்கும்போது அவங்க மற்ற இடத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அது தீட்டு என்று நினைப்பார்கள், தீட்டாக எண்ணிக்குவாங்க. ஆனால் இயேசுக்கு எதுவுமே தீட்டு கிடையாது. அவர் பக்கத்தில் எல்லாரும் வரலாம், எந்த நபர்னாலும் வரலாம், எந்த மனுஷனாலும் வரலாம். ஒரு குஷ்டரோகி இயேசு இடத்துல வராங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். வரக்கூடாது. மிகப்பெரிய பரிசுத்தர், உலக ரட்சகர். ஆனால் குஷ்டரோகி சாதாரணமாக வரம்பார். சில பாஸ்டர்லாம் சந்திக்கிறது கஷ்டம் இல்லையா? இப்போ ஆந்திராவில் பாஸ்டர் சதீஷ்குமார் சந்திச்சிட முடியுமா? வேற மினிஸ்டர் கூட சந்திச்சிடலாம். இன்னைக்கு இருக்க ஊழியக்காரங்களை சந்திக்கிறது பெரிய கஷ்டம், சந்திக்க முடியாது. ஆனால் இயேசுவை ஈஸியாக போய் பார்க்குறான் பாருங்க. இந்த குஷ்டரோகி இயேசுவை சந்திப்பது அவனுக்கு பெரிய கடினமாகவே தோணலை, கஷ்டமாகவே இல்லை, ஈஸியாக சந்திக்கிறான். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்திலே ரொம்ப ஈஸி எதுனா இயேசுவை சந்திப்பது தான். வேற எல்லாம் சந்திக்கிறது கஷ்டம். இப்போ ஐயாவை சந்திக்கணும், ஐயா சொல்லுவார், நான் வந்து மாட்டுக்கு புல்லு எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ பார்க்க முடியாதுன்றவாரு. ஜோயல் ஃபோன் பண்ணால் ஜோயல் உங்களை பார்க்கணும்னா நான் ஆடிட்டிங் பார்க்குறதா உங்களை பார்க்குறதா? பச்சை குழந்தை உங்களை பார்க்கணும் எப்போன்னு கேட்டால், நான் பெரிய ப்ராடக்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்களை பார்க்க தான் எனக்கு வேலையா? அவர் சொல்லிடுவார், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட். அவர் நம்ம பக்கத்தில் போக முடியுமா? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் வேறு ஸ்டேட் வேறு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்டுக்கு வித்தியாசம் இல்லையா? சந்திக்க முடியாது. அவியை பார்க்கணும், சந்திக்கலாம் நினச்சா அவி எங்கே இருக்கேன்னா, நான் இப்போ செகண்ட் பியூசி முடிக்கிறதே வேண்டாம் சொல்லுங்க, பார்க்கலாம், வேலையை பார்க்க போய் சந்திக்க முடியாது, முடியவே முடியாது. யாரையும் பார்க்க முடியாது, யாரையும் சந்திக்க முடியாது. இப்போ ஐயா வந்து உட்காந்தாரு, அவரே சாதாரண சந்திக்க முடியுமா? ஒரு மணி ஐயா உங்களை சந்திக்க முடியுமான்னு கேட்டு எனக்கு ரொம்ப ஜோரம் படுத்திருக்கேன், எனக்கு சந்திப்பது கடினம். இப்போ வந்து உட்கார கூட அம்மா சொன்னாங்க, என்னப்பா தூக்கம் வருதா என்னாங்க அப்படின்னாரு. இப்படி ஒன்று போட்டாலும் சிறுவ மாதிரி ஆகிடும். அவர் காணிக்கு வந்து கொடுக்கும்போது நினச்சி இவருக்கு தாங்க மாட்டார். இல்லை காணிக்கு வந்து கொடுத்துட்டா லாஸ்ட்டில் தானே கொடுக்கணும். ஃபஸ்ட்டே கொடுக்குறாருன்னா அது அர்த்தம் நான் போயிட்டு வரேன், கிளம்பி போயிட்டாரு. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் ஈஸியாக சந்திக்கவே முடியாது. ஆமாம், இதுக்கு நேரடியாக தொடர்பு கொள்கிறோம் ஆண்டவர்கிட்ட நேரடியாக. இப்போ இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணி யார்கிட்ட பேசிக்கிறோம், ஈஸியாக பேசுகிறோம் இல்லையா? சில பேருக்கு ஃபோன் பண்ணால் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த குழந்தைய எங்கேயா கொடுத்து விடுமா, கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு அரை மணி நேரத்துக்கு நீருமா அந்த பாப்பாடை கொடுத்து விடுமா. அப்போ ஈஸியாக சந்திப்பது கடினம். எந்த ஒரு மனிதனையும், எந்த ஒரு நபரையும், எந்த ஊழியக்காரரையும் ஈஸியாக சுலபமாக நீங்கள் சந்திப்பது கடினம். ஆனால் இந்த மனிதன் ஒன்றும் குஷ்டரோகி வரக்கூடாது, ரொம்ப தீட்டு உள்ளவன். ஆனால் இயேசுவை மிக சுலபமாக எந்த விதமான அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சந்திக்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரன் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்,
டோக்கன் வாங்கணும், லைனில் நிற்கணும். நம்ம நினைப்பது போல இல்லை. சில ஊழியக்காரங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் அன்னூர் பக்கம் போயிருந்தேன். நான் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரை சந்திப்பதற்கு லைனில் நிற்கிறாங்க. ஒரு டோக்கன் 300 ரூபா. சிவாஜி, எங்களெல்லாம் ஈஸியாக சந்திக்கிறீங்க. டோக்கன் 300 ரூபா. நேற்று பாஸ்டர் கூட சொன்னார், டாக்டரை சந்திக்கிறதுக்கு 100 ரூபா போட்டா இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு டாக்டர் மாதிரி ஆகிப்போச்சு பாஸ்டர். இந்த டாக்டருக்கும் பாஸ்டருக்கும் மட்டும்தான் பட்டம் ஃபஸ்ட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர் டேனியல்னு வரும். மற்ற உலகத்தில் யாருக்குமே என்ன பட்டம் முதலாவது வராது. 2 பேருக்கு தான் வரும். பாஸ்டர், டாக்டர் 2 பேருக்கு தான் வரும். அப்போ இந்த உலகத்தில் பாருங்கள், யாரையுமே நம்ம சாதாரணமாக சந்தித்து விட முடியாது. ஒரு குஷ்டரோகி வரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது, பரிசுத்த மாணவர்களை தொட முடியாது, வர முடியாது. ஆனால் இயேசு அவன் ஈஸியாக, ரொம்ப சுலபமாக அவன் சந்திக்கிறான். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சுலபமாய் எந்த தடையின்றி சந்திப்பது நம்முடைய இயேசு ஒருத்தர் தான். இந்த உலகத்தில் இருக்க மினிஸ்டர் சந்திக்க முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கணும், காத்திருக்கணும். அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அன்னைக்கு தான் நம்ம சந்திக்க முடியும். இல்லைன்னா சந்திக்கவும் முடியாது சில சமயத்தில். இப்படிலாம் பல சிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த குஷ்டரோகி இயேசுவை சந்திப்பது ஈஸியாக சந்திக்கிறான். அப்பொழுது குஷ்டரோகி வருவாங்க. அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, இதை கைவிட்டு ஆமென் சொல்லுமா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு குஷ்டரோகி இயேசு வந்து சந்திச்சுட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருந்தது. என்னவென்றால், இயேசுக்கு முன்பதாக நாம் முழங்காலில் நாம் நிற்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளும். முழங்காலில் நிற்பது, முழங்காலில் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெறுவார்கள், வெற்றி பெறுவார்கள். டிஜே தினகரனை குறித்து அவங்க மனைவி ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அதனால் அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். அதில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், கேள்வி பதில். ஒருத்தர் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும், அவங்க பதில் சொல்லுவாங்க. நம்ம ஒருவர் கேள்வி கேட்குறாரு. எப்படி கேள்வி கேட்குறாருன்னா, ஐயா இவ்வளவு உலகம் எங்கும் பயன்படுவதற்கு என்னம்மா காரணம்? உலகம் முழுதும் ஐயா வந்து ஊழியத்தில் பயன்படுகிறார். டிஜே தினகரன்னு கேட்குறாங்க. டேய் அமைதியாடுறா, உலகம் முழுதும் ஐயா பயன்படுகிறாரு, அதுக்கு என்னம்மா காரணம் அப்படி கேட்டதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்கிறார். என்னவென்றால், நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் முழங்காலில் நின்றார். நம்ம நைட்டு 12 மணிக்கு முடிச்சு பார்ப்பாங்க, முழங்காலில் நிற்பார். விடிகாலம் 3 மணிக்கு முடிச்சு பார்ப்பாங்க, முழங்காலில் நிற்பார். விடிகாலம் 5 மணிக்கு நம்ம பார்ப்பாங்க, முழங்காலில் நிற்பார். முழங்காலில் நின்று 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 உலகம் முழுவதும் போயிட்டார். யாரெல்லாம் முழங்காலில் நிற்கிறாங்களோ அவர்கள் தேவன் உலகம் முழுவதும் பயன்படுத்துவார். ஜான் சாலமன் என்ற ஒரு ஊழியக்காரர் சென்னையில் உண்டு. அவர் எப்படி ஃப்ளைட்டில் பறந்துகிட்டே இருப்பார். ஃப்ளைட்டில் எப்பொழுதும் 24 ஹவரும் ஃப்ளைட்டில் போயிட்டு இருப்பார். இந்த நாடு போவார், அந்த நாடு போவார், ஊழியஞ்சுவார், போவார், வருவார். ஃபுல் பிஸி அவர். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் முழங்காலில் நிற்கிற மனுஷன். முழங்காலில் நிற்கிறவர்களை தேவன் சுகப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார், உலகம் முழுவதும் பயன்படுத்துவார். இந்த குஷ்டரோகி தான். ஆனால் கூட அவனுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சது. ஒரு தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், உலக ரட்சகர், அவருக்கு முன்பதாக நான் எப்படி போக வேண்டும், நான் எப்படி நான் இருக்க வேண்டும் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். அப்போது இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், தேவன் என்று வரும் பொழுது அவருக்கு முன்பதாக முழங்காலில் நிற்பது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய முழங்காலின் ஜெபத்திற்கு பதில் உண்டு. எந்த சூழ்நிலையும் முழங்கால் இருந்துங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிச்சா கூட, நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சா கூட முழங்கால் நின்று, 2 மணிக்கு எழுப்பினால் கூட முழங்கால் நின்று. எப்போல்லாம் உங்களுக்கு ஜெபிக்க தோணுதோ அந்த நேரமெல்லாம் முழங்காலில் நின்று ஜெபிப்பது, அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்முடைய ஒரு வழிமுறை, அதுதான் நம்முடைய ஒரு பிரமாணம். அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அவனு பெரிய கிறிஸ்தவன் கிடையாது, ஒரு புறஜாதியாக இருந்தான் அந்த குஷ்டரோகி. ஆனால் அவன் கற்று வைத்திருந்தான். தேவனாய் கர்த்தருக்கு முன்பதாக, உலக ரட்சகருக்கு முன்பதாக நான் போய் எப்படி நிற்க வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை அவன் கற்றுக்கொண்டான். அவன் இத்தனை வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கும் இல்லையா? ஜபம் என்று வரும்பொழுது முழங்காலில் நின்று விட வேண்டும்.
வேதத்தில் முழங்கால் என்று அநேக பக்தர்கள் உண்டு. முழங்கால் என்றார், ஜெயம் பெற்றார்கள். பாருங்க இந்த குஷ்டரோகி பாருங்க. அப்படி குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவன் முன்பாக முழங்கால் படிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, இவன் வந்து ஒரு பக்கம் குஷ்டரோகி தேவனுக்கு முன்பதாக எப்படி இருந்து வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறான். இன்னொன்று, தேவ சித்தத்துக்குள்ளே நம்ம அவர் வருகிறான். தேவ சித்தத்துக்குள் வருகிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவ சித்தத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வரும். உங்க விருப்பத்தின்படி அல்ல, தேவ விருப்பம். சித்தம் என்றால் தேவ விருப்பம். தேவனுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீட்டிற்கு ஒரு 100 பவுன் நகை வரட்டும். சித்தம் இருந்தால் இல்லையா? சிவாஜி யோசிக்கிறாரு, சுவார்த்த காலத்தில் நல்ல நகை போடணும், 1 பவுன் நகை, கையில் காப்பெல்லாம் போடணும். தேவனுக்கு சித்தம் இருந்தால் இல்லையா? நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவ சித்தம் இருந்தால், தேவனுக்கு சித்தம் இருந்தால் ஒரு இனோவா கார் கூட வரட்டும். இந்த வண்டி கொடுத்துட்டு இல்லையா? இது பத்தாது. இந்த வண்டி சித்தம் இருந்தால் தான், நம்ம விருப்பம் இல்லை. தேவனுக்கு சித்தமானால் எப்படி பாருங்க, தேவ சித்தத்தை அறிய விரும்பினான், தேவ சித்தத்திற்குள்ளாக வருகிறான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். நமக்கு ரெடிமேடாக எல்லாம் நடக்கணும் இல்லையா? உட்காந்து ஜெபம் பண்ணுனா உடனே காரியங்கள் நிறைவேறணும்னு நம்ம நினைக்கிறேன். இல்லை, தேவனுக்கு ஒரு காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணியிருக்கோம், ஜெபித்திருக்கோம், அது வரவில்லை என்றால் தேவ சித்தம் இல்லை, அப்படி முடிவெடுக்க மாட்டோம். நடக்குது என்றால் தேவ சித்தம் இருக்கிறது இல்லையா? இப்போ சசி கூட எல்லாம் ஐயா சொன்னார், பொண்ணு தேவனுக்கு சித்தமான சீக்கிரம் கிடைக்கும். இதுக்குள்ள வந்துடுங்க. தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு தேவ சித்தத்துக்குள்ளாக நீங்கள் வாருங்கள், எல்லா காரியங்களும் அவர் நடப்பா. அப்படி நடக்கலையா, அது தேவ சித்தம் இல்லை, அவ்வளோதான். அப்போ தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு காரியம் நிறைவேறவில்லை என்றால் ஜெபிக்கிறீங்க, ஒரு காரியம் நிறைவேறவில்லை என்றால் தேவன் சரியில்லை என்று முத்திரை குத்திடுவோம் இல்லையா? சும்மாங்க வேஸ்ட், சர்ச்சுக்கு போகிறது வேஸ்ட்டு, ஜெபிக்கிறது வேஸ்ட்டு, அவர் ஒன்றும் தர மாட்டார், ஒன்றும் கொடுக்க மாட்டார். அவர் சித்தம் இருந்தால் தான் கொடுப்பார். அவர் சித்தம் இல்லை என்றால், இப்போ நான் கூட சொன்ன அம்பாசிடர் 1991 கட்டியது வரைக்கும் வரல, அது தேவனுக்கு சித்தம் இல்லை இல்லையா? அது தேவனுக்கு சித்தமா? வரலங்கிறதுனால, எனக்கு கிடைக்கலங்கிறதுனால தேவன் மோசமானவரா? கர்த்தர் மோசமானவரா? பச்சை குழந்தை, அவர் நல்லவர். ஆமென். ஆனால் அது சித்தம் இல்லை. வேற கார் கூட அவர் வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். வேற கார் கொடுப்பதற்கு எனக்கு கூட வரலையே. 91லேருந்து 2025 வரைக்கும் ஒரு காரும் வரல. ஊழியத்தை விட்டுட்டேன் நான். ஐயா, ஊழியத்தை விட்டுட்டேன் நான். காரு கொடுக்க முடியாத ஒரு நான் என்னையா ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்க சொன்னேன் நான். இது வரைக்கும் நைட்டு பகலும் ஊழியம் செய்யணும். ஆமென். சித்தம் இல்லை, அவ்வளோதான். அவருக்கு சித்தம் இருந்தால் கொடுப்பார், சித்தம் இல்லை இந்த மாதிரி வந்துடும். ஆமென். இப்படி வந்து பழகுங்க, தேவன் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை அற்புதமாக நடத்துவார். இப்போ பாருங்க, குஷ்டரோகிக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. குஷ்டரோகி ஆழங்களை தெரிந்து வைத்திருக்கு, ஆழமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. தேவனுக்கு என்ன பிடிக்கும், கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், அவர்கிட்ட எப்படி கேட்டால் அவருக்கு பிடிக்கும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஸ்தோத்திரம். குஷ்டரோகிக்கு தெரிஞ்ச கூட நமக்கு தெரியல. சித்தத்தை கேட்கறான்னு சாதாரண ஆளா? அது உனக்கு சித்தமானால் சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறது சாதாரண விஷயமா? அவன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருக்கிறான், அவருடைய சித்தம் என்னவென்று அவன் அறிந்து கொண்டான். ஆகையால் அந்த சித்தத்தின்படி தேவ விருப்பத்துக்கு வந்து விட்டான். ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தேவன் சொல்லுகிற செய்தி என்ன, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன, நீங்கள் தேவ சித்தத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வர வேண்டும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சில வேளை சில காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்ன உடனே சோர்ந்து விட்டோம். இல்லை, சோர்ந்து விடாதீர்கள், அது தேவனுக்கு சித்தம் இல்லை, அவ்வளவுதான். ஆமென். அது தேவனுக்கு சித்தம் இல்லை, ஆகையால் கிடைக்கவில்லை. தேவனுக்கு சித்தமானால் கிடைக்கும். தேவனுக்கு சித்தமானால் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார், கொடுப்பார், நடத்துவார். சில காரியங்கள் நிறைவேறாவிட்டால் விட்டுருங்க, அவ்வளவுதான். தேவ சித்தம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் சிவாஜிக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டார் இல்லையா? தேவ சித்தம் இருந்துச்சு ஐயா?
சுவார்த்தை மழை தான் சித்தம் இருந்துச்சு இல்லை சிவாஜி காலைல பாட்டு பட்டையை எடுத்துச்சு நல்லா இருந்துச்சு. இல்லை பார்த்துக்கலாங்க நல்லா இருந்துச்சு. அவர் சொல்லிட்டாருன்னா பச்சை குழந்தை சொன்ன மார்க் போட்டாருன்னா கரெக்டாக இருக்கும் அவர் வர்ஷி பிள்ளைடு சொல்கிறது சாதாரண ஆளா ஐயா இல்லை சசி ஆமாய்யா. அது உன் பக்கத்தில் உட்காந்துருப்பவன சாதாரண ஆளா அவர் மார்க் போடுறாருன்னா அவரு ஜட்ஜு இந்த ஜி தமிழ்லாம் நடத்துகிறாங்க இல்லையா அதை ஜட்ஜி உட்காந்துருப்பாங்க இல்லையா அது மாதிரி அவரு அவர் சொல்லிவிட்டால் ஓகே ஆகிவிட்டது ஆமாம் ஸ்தோத்திரம். சிவாஜிக்கே தெரியல அந்த அம்மா பாடும் அப்படின்னு அவரே ஆச்சரியம் நானே இன்று தான் பார்த்துருக்கேன் என்று கூறுகிறார். நான் போன வாரம் திட்டினாயா அப்படியா ஐயா சரி இப்போ சர்ச்சில் பாட்டு பாட்டவா நான் உன்னை கூப்பிடுவேன். இப்போ நான் சர்ச்சுக்கு போய் வரேன் நான் கூட சரி எங்கள் பாப்பா ஒரு பாட்டு பாடுதுன்னு சொல்லிடுவோம். அம்மா போமாடா பாவம் அந்த பாப்பாவும் வந்துருச்சு எதுக்கு ஐயா அங்கே வச்சு கூப்பிட வரும்னால போன போய் சிக்கல் நான் இங்கேயே தொடங்கி விடுகிறேன் அப்படின்னு பாப்பா எனக்கு ஆச்சரியமாச்சு என்ன இந்த நல்ல வாய்ஸ் இருக்குது இந்த பாப்பாவுக்கு. சரி இதுதான் தேவனுக்கு சித்தம் போல இருக்குது பாடுவது. நான் சாங் ஸ்டாப் பண்ணி பாடுச்சேன். நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஸ்டைல் தான் எமோஷனல் தானே. பாட்டுங்கிறது என்னது பாட்டுங்கிறது என்னது வெறும் மனுஷன் பாடுற மாதிரியே பாடணுங்கிறது அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லையா. எமோஷனல் பாட்டு நல்லா புரியும் எல்லாருக்கும். ஆமாம் பாருங்க எனக்கு ஒரு பாஸ்ட் மியூசிக் இது பாட்டு டியூன் போட்டு எழுதுறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு ஒரு பாஸ்ட். நான் பெர்க்மன்ஸ் பாட்டு வேறு டியூன் போட்டு கொடுத்தேன். நான் பெர்க்மன்ஸ் பாட்டுவே பெர்க்மன்ஸ் பாட்டு தான் அதுவே நான் வேறு போட்டு கொடுத்தேன். என்னவென்னா அவர் இந்த கோயம்புத்தூர் பாரதி நகரில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க வீட்டுக்கு ஜபத்துக்கு போவேன். நான் அவர் கூப்பிடுவார் அடிக்கடி ஜெபிக்க. அவங்க பையன் நன்றாக கவிதை எழுதுகிறவன், நல்ல கவிதை எழுதுவான், பாட்டெல்லாம் எழுதுவான். ஐயா விட்டுருங்க. அப்போ பாட்டெல்லாம் எழுதுவாங்க, கவிதை எழுதுவான், பாடல் எழுதுவான். அப்போ நான் அங்கே போகும்போது எனக்கிட்ட காமிப்பான். எனக்கு அப்போ அங்கிள் பாருங்கள் இந்த பாட்டு நல்லா இருக்க கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் என்ன கரெக்ஷன் பண்ணுறது, நான் பெரிய கவிஞனா கணத்துக்குரிய ஐயாமா நான் லிரிக் ரைட்டரேன் ஒன்றும் இல்லை. நான் என்கிட்ட வந்து அங்கிள் பாருங்க அது அப்படின்னு. இப்போ நான் எது எனக்கு தெரிஞ்ச கரெக்ஷன் தான் சொல்லுவேன். இதை கொஞ்சம் மாற்றிக்கப்பா, இதை ஒன்று பண்ணிக்குவேன் என்ன சொல்லுவேன். இவன் வந்து என்ன பண்ணிட்டானா என்னை பெரிய ஒரு கவிஞர் மாதிரி ஆக்கிட்டான். அவனுக்குள்ளே கற்பனை பெரிய கவிஞராக இருப்பார் போல இருக்கேன். சில இடத்துல வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி போட்டிருப்பான். அதெல்லாம் சொல்லுவேன் இந்த வார்த்தை இப்படி வரக்கூடாது இப்படி போட்டுக்கோ அப்படின்னு. அவன் மனதில் என்னை குறித்து பெரிய ஒரு கற்பனை. இப்போ நான் பெரிய கவிஞரை சந்திச்சுட்டோம், நம்ம பெரிய கவிஞர் கண்ணதாசன் மாதிரியும் கவிஞர் வாலி மாதிரியும் நினச்சிட்டான். இப்போ ரொம்ப மதிப்பான், போனால் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். அவங்க வீட்டுக்கு இன்னொரு பாஸ்டர் வந்திருக்காரு பாருங்க. அவர் எனக்கு தெரியாது, இவனை பற்றி அவருக்கு தெரியும். நிறைய பாட்டு எழுதுறாங்க, கவிதை எழுதுறாங்க அப்படின்னு. அவங்க அம்மாவுடைய பர்த்டேக்கு வந்து ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு இவன்கிட்ட கேட்டிருக்கேன். இவன் சொல்லியிருக்கேன் இல்லை அங்கிள் நான் வந்து சென்னையில் பேங்க் எக்ஸாம் இருக்கு எனக்கு, அங்கே போகணும் நான், அதில் எனக்கு வர முடியாதுன்னு சொன்னோன்னு. இல்லைப்பா எங்கள் அம்மா பர்த்டே நீ வந்து எழுதி ஆகணும். இல்லை அங்கிள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்காக எக்ஸாம் வந்து தள்ளி வைப்பாங்களா, நாங்கள் போய் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது. அவ உடனே ஏன் ஞாபகம் வந்துருக்கு பாருங்க. என்னோடய ஞாபகம் வந்து உடனே சரி நான் ஒரு பாஸ்வேர்டு நம்பர் தரேன், கூப்பிடுங்க பேசுங்க, அவரு உங்களுக்கு கண்டிப்பாக எழுதி கொடுப்பாருன்னு. உடனே எனக்கு அவர் ஃபோன் பண்ணார். அந்த பாஸ்டர் கோயம்புத்தூரில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பாஸ்டர் இந்த மாதிரி உங்களை கொடுத்து கேள்விப்பட்டேன், ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னாரு. சரி எப்போ எழுதணும்னு கேட்டேன். நாளைக்கு வந்தாலும் சரின்னாரு. புறப்பட்டு போனேன் நான். மறுநாள் போனால் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு என்னென்ன மரியாதை இருக்கோ அதெல்லாம் வச்சுருந்தார். அவர் ஒரு பெட்டு போட்டிருந்தார், அதில் ஒயிட் கிளாத்லாம் போட்டு அது ஹார்மோனி பெட்டி இருக்குது.
அதெல்லாம் பார்த்தது ஐயோ என்னையா இது அப்படின்னு நினச்சி போய் சும்மா ஆறுமணிப்பட்டி, ஏன்னா எங்கள் தாத்தா நான் வச்சு வாசிப்பார் ஆறுமணிப்பட்டி. சரி அவரு நான் பார்த்துட்டே இருந்ததுனால நான் சும்மா அப்படி ஒரு காசு போட்டு சிச்சுவேஷன் சொல்லுங்க என்ன. அவர் உண்மையிலே எனக்கு மியூசிக் டைரக்டர் நம்பிட்டாரு. ஏன்னா சிச்சுவேஷன் சொல்லுங்க சிச்சுவேஷன் சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் உண்மையிலே எனக்கு மியூசிக் டைரக்டர் நம்பிட்டார். நம்பிக்கை வந்துருச்சு. சிச்சுவேஷன் சொல்கிறாரு. இப்போ எப்படின்னா பாஸ்டர் எங்கள் அம்மாவுக்கு வந்து பர்த்டே, அதுதான் சிச்சுவேஷன்னா. ரைட் ஓகே. உங்கள் அம்மா பேர் என்ன பேர்? ஏசு அடியாள்னாரு. ரைட் ஓகே. அப்போது அந்த அடியாளை வச்சு தான் அந்த வரிகள் தொடங்குது. டியூன் போட்டேன். அவர் வேண்டாம் ஸ்டே வா அப்படின்னாரு. டியூன் ஓகேவா? டியூன் நல்லா இருக்கு பாஸ்டர், ஆனால் அது வந்து லிரிக்கு போடுங்கன்னாரு. அப்போ தான் ஆரம்பித்தேன். அம்மா தாயே அடியால் சூப்பர் பாஸ்டர் ஓகே, ஆனால் கொஞ்சம் தூக்கலாம் இருக்க வேணுமே அப்படின்னாரு. தூக்கிடுவோம். அம்மா தாயே அடியால் அம்மா, அம்மா தாயே அடியால் அம்மா. சூப்பர். முழு பாட்டு எழுதி ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணேன் பாடி. ஏன்னா பாட்டு மறந்துடக்கூடாது. முழு லிரிக் எழுதி பாடி கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அந்த பர்த்டே போனால் அருமையாக பாடினாங்க. சோதராம அவங்க குழுவை வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொடுத்து எங்கெங்கே கிட்டார் கொடுக்கணுமோ, எங்கே தபேலா கொடுக்கணுமோ அற்புதமாக பாடினாங்க. 2000 ரூபா கொடுத்தாரு எனக்கு. 2000 ருபீஸ் கொடுத்தாரு. நான் வேண்டான்னு சொன்னால் கூட ஒத்துக்கிறது இல்லை. பாசம் கொடுங்க மரியாதை கொடுத்தாரு. வந்து கொடுத்து கனப்படுத்தினார். அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டார். ஒரு பாட்டு எழுதுனாங்க. நான் நினச்சேன் என்ன இதே பொழப்பா போச்சு நமக்கு. ஒரு போனேன் போய் உட்காந்து அதே ஆறுமணிப்பட்டி எல்லாமே இருக்குது. சிச்சுவேஷன் சொல்லுங்க என்ன பாச அன்பு குருவன் பாட்டு கேட்டிருக்கீங்களா என்ன? ஏன் கேட்கல? எல்லா இடத்துலையும் நம்ம கேட்குறோம். நானே பாடுறேன். அது மாதிரி ஒரு பாட்டு வேணும் என்ன, அன்பு குருவன் ஒரு பாட்டு வேணும் என்ன. அப்போ நான் மனசுக்குள்ள அதே போட்டுருவோம். அன்பு குருவன் மாதிரி என்ன அதே பாட்டு என்ன செஞ்சிடலாம், அதே பாட்டு போட்டுடலாம். உடனே அதே பாட்டு போட்டேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். சூப்பர் இது ஒரு டியூன் வச்சுக்கலாம். அவர் சொல்கிறார் இந்த டியூன் ஒன்று வச்சுக்கலாம். இதே மெத்தடில் இன்னொரு டியூன் வேணும்னார். சரி பண்ணிடுவோம். 100 டியூன் கூட போடலாம். ரைட் போட்டு அடுத்த டியூன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. டியூன் போட்டுக்க பிடிச்சிருச்சு. பாட்டு எழுதுங்கன்ட்டார். பாட்டு இந்த பெர்மன்ஸ் பாட்டு பக்கம் வச்சுட்டு எழுதுறேன் நான். பெர்மன்ஸ் பாடல் புத்தகத்தை வச்சுக்கிட்டு முன்னால் வச்சுக்கிட்டு எழுதுறேன் பாருங்க. அதை கூட அவருக்கு தெரியல. அது கூட அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமாக எனக்கு சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டி கொண்டான். ஆமென். சித்தத்துக்குள்ளே வரணும். ஆமென். சித்தத்துக்குள்ளே வரணும். இப்போ நான் கூட இந்த பாடல் எழுதுனாங்க தேவ சித்தம் தான் இல்லையா? இதெல்லாம் போய் எங்கே உட்காந்து எழுத முடியாது. எல்லாவற்றுக்கும் தேவ சித்தம் தேவைப்படுகிறது. இந்த பாப்பா இன்னைக்கு பாடின கூட தேவ சித்தம் தான். இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்துவது தேவ சித்தம். தேவ சித்தம் இல்லை என்றால் இன்னைக்கு வண்டி சோழகிரி பக்கம் திரும்பி இருக்கும் இல்லையா? சிவாஜி நேற்று சிவாஜி சொல்லிவிட்டார். நேற்று வேண்டாம் இன்றைக்கு வாருங்கள். இதுதான் தேவ சித்தம் இல்லையா? இன்னைக்கு தான் தேவ சித்தம். பச்சை குழந்தை இப்பொழுது இங்கே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காருன்னா தேவ சித்தம். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன்னா தேவ சித்தம்.
எல்லாத்தையும் தேவ சித்தம் அடைகிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு நம்முடைய தேவை என்ன? தேவ சித்தம். இப்போ அம்மா கூட நாய் சாப்பிடலன்னு கவலைப்பட்டாங்க ஒரு வாரம். தேவ சித்தம் அப்படிதான் இல்லையா? தேவ சித்தம் அப்படிதான் இருந்திருக்கிறது. ஒரு முறை திருவள்ளூர் மாவட்டம், சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டம், அந்த மாவட்டத்துக்கு நான் ஃபேமிலியோட ஊழியத்துக்கு போயிருந்தேன் குடும்பத்தோடு. அந்த ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்கு 5 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிட்டு வரணும் ஃபஸ்ட்டு. 5 கிலோமீட்டர் வந்து டீ கிடைக்காது அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நான் போன காலகட்டங்கள். 5 கிலோமீட்டர் நடந்து மெதுவாக நடந்து போய் டீ சாப்பிட்டு வந்த நாட்கள்லாம் உண்டு. அது தேவ சித்தம் தான். ஸ்தோத்திரம். எங்கேயுமே கடை இல்லை. அப்படி எல்லா காரியங்களுக்கும் தேவ சித்தம் இருக்கிறது. திருமண காரியத்துக்கு தேவ சித்தம் இருக்குது, ஊழியத்துக்கும் தேவ சித்தம் இருக்கிறது, எல்லா காரியத்திலும் தேவ சித்தம் இருக்கிறது. இப்போ பாஸ்டர் கூட பாருங்க, அங்கே மாஸ்தி சர்ச்சில் இருந்தாங்க. இருந்தாலும் அங்கேயே இருந்திருக்க முடியும் இல்லையா சிவாஜி? தேவ சித்தம் பாருங்க எங்க பிரிக்கிறாரு பாருங்க. அப்படி ஐயா தேவ சித்தம் அது. அவங்க சண்டை போட்டாங்க, நம்ம இது பண்ணாங்கங்கிறது வந்து தேவனை கூட அது அதை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்போ பாருங்க, இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா பாஸ்டர் என்ன அங்கே தான் இருப்பார் இல்லைங்க பாஸ்டர்? நேரம் அங்கே ஒரு வர்ஷிப் லீடரா இருந்திருக்க முடியும். தேவ சித்தம் பாருங்க உள்ள வராரு. அப்படியே என்ன செய்யறாரு? அப்படியே பிரித்து கொண்டு போய் அங்கே சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டாரு. ஆமாம், அல்லேலூயா. பையன் சொன்னார் எல்லாம் அங்கங்கே போயிட்டாங்க, நான் போகலை, நம்ம பாஸ்டர் விட்டு கொடுக்க முடியுமா? அதான் தேவ சித்தம். போகலை, சிவாஜி போகலை, யாரும் போகலை. ஏன் போகலை? ஒரு சிலர் போனாங்க. தேவ சித்தம் இருக்குமானால் சபை விட்டு யாரும் போக மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. சில பேர் அங்கே போனது காரணம் என்னன்னா, அவள் உள்ளே இருந்தால் கூட சில குழப்பங்கள் வரும், சில பிரச்சனை. அதனால தேவன் சில அப்படி தூக்கி போட்டிருப்பார், வெளியே போட்டிருப்பார். இப்போ பாஸ்டர் பாருங்க அங்கேருந்து பிரித்து எடுத்தார். இப்படி ரொம்ப வைராக்கியமாக இருந்தார் அந்த சபையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இல்லை பாஸ்டர், அம்மாலாம் சொன்னதுக்கப்புறம் கூட அது வரலை. ஈவினிங் கத்தரில் நான் போய் ஆராதனை நடத்துவேன், வரமாட்டாரு. ஈவினிங் சர்வீஸ் எல்லா டைமும் நான் நினைச்சுவேன். ஈவினிங் சர்வீஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டைம் வந்தார். ஆனால் அது வந்து ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருந்தார். ஒரு டைம் வந்தாருமா பாஸ்டர் வந்தோடும். ஆனால் பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கல அவர் அப்போ அந்த சமயத்தில். ரொம்ப பெரிய உட்காந்துருந்தார். இல்லை உண்மை தானேங்க பாஸ்டர்? ஆமாம், நான் பொய்யெல்லாம் சொன்னேன். அப்படியே உட்காந்துருந்தார். அப்புறம் கடைசியில் போயிட்டார், அவரே போயிட்டார். என்னை கூட ரிட்டர்ன் கூட்டிட்டு அவர் போயிட்டார். சரி எப்படியோ வந்து சேருவார் வீட்டுக்கு, போயிட்டார். அப்போது என்ன, கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் தேவ சுத்தம் உள்ள இறங்கி அங்கேருந்து அப்படியே டிவைட் பண்ணார். ஸ்தோத்திரம், கொண்டு போய் அப்படி விட்டுட்டார். ஸ்தோத்திரம். இப்போ அம்மா எவ்வளோ அழுதுருக்காங்க எனக்கு சொல்லிட்டு, ரொம்ப அழுதுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவன் ஏவினார், தேவன் வந்து அந்த சித்தத்தெல்லாம் வெளிப்படுத்தினார்னால ரொம்ப அழுவாங்க. இப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் தயவுசெய்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க, ஒரு காலகட்டம் வரும், தேவ சித்தம் நிறைவேறும். ஆமென். தேவ சித்தம் நிறைவேறது மாத்திரம் இல்லை, அங்கேயே படுத்திருப்பாருன்னு சர்ச்சிலே படுத்திருப்பார், கவலைப்படாதீங்க. ஒரு காலகட்டம் வந்து பிரித்து அங்கேயே படுத்துட்டார். அங்கேயே படுத்திருந்தார், அங்கேயே படுத்து. அது தேவ சித்தம். ஆமென். அப்போ தேவ சித்தத்தை கேளுங்க. நீங்கள் அது வாங்குறது, இது வாங்குறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாம் நல்லது தான். ஆனால் அதில் தேவ சித்தம் இருக்கிறதா என்று நீங்கள் அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எல்லா விஷயங்களும், எல்லா காரியங்களிலும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது நல்லது. அப்போ இந்த குஷ்டரோகிக்கு பாருங்க, குஷ்டரோகி தான், திருட்டுப்பட்டவன் தான், மனிதர்களால், ஊரால், அந்த நாட்டால் துரத்தப்பட்டவன் தான். ஆனால் அவனுக்குள்ளே தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்று அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. தேவ சித்தத்தின்படி தான் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் இருந்தது. தேவ சித்தத்தின்படி தான் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று அவன் ஒரு டெடிக்கேஷனோட அவன் இருந்ததை எங்கே பார்க்க முடிகிறது. ஆமென். ஒரு டெடிக்கேட்டட் நமக்கு தேவை. தேவ சித்தம்னா இதை நான் செய்ய மாட்டேன், தேவ சித்தம் இல்லைன்னா இதை நான் பண்ண மாட்டேன், தேவ சித்தம் இல்லை என்றால் நான் இதை செய்ய மாட்டேங்கிற ஒரு மன உறுதி, ஒரு மன வலிமை அந்த குஷ்டரோகிக்கு இருந்துச்சு. ஒருவேளை தேவ சித்தம் இல்லை என்றால் சுகமாக்கவில்லைன்றப்ப அவன் சந்தோஷமாக போயிருப்பான். நமக்கு வியாதி வரும்போது, பலகீனம் வரும்போது
சுகமாகவில்லை என்று சுகமாகவில்லைன்னா அப்படியே என்ன செய்யணும், ஆண்டவரை நிந்திச்சு விடும். யோபுடைய மனைவி நிந்திக்கிறாங்க. ஆனால் தேவ சித்தம் தெரியல. நம்ம தேவ சித்தம் தெரியாததுனால நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு பேசுறதுக்கு காரணம் தேவ சித்தம் தெரியாது. சில பேர் ஆண்டவரை நம்ம திட்டுக்கிறோம், பேசுகிறோம், எதுக்கு? தேவ திட்டம் தெரியவில்லை, அவருடைய சித்தம் தெரியவில்லை. தேவனுடைய சித்தம் தெரிஞ்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் தெரிந்து விட்டால் நீங்கள் பொறுமையாகி விடுவீர்கள். வேதத்துல சொல்றது யோபுடைய பொறுமையை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே, அப்படிதான் வருது. எப்படிப்பட்ட பொறுமை? சாதாரண பொறுமை இல்லை, நீடிய பொறுமை. எல்லாம் கைவரித்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். பொறுமை மாத்திரம் அல்ல, நீடிய பொறுமை இருந்தது. தேவ சித்தத்தை அறிந்தவர்கள் நீடிய பொறுமையாக தான் இருப்பாங்க. அவர் அருமையான பதிலாம் யோபு சொன்னார். நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதா? பாருங்க, தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க, உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை இது வரைக்கும் நம்ம பிரசங்கிக்கிறோம். எப்படி? அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்பது சொல்லுவது சாதாரண விஷயமா? 11,000 மிருக ஜீவன்கள் மரித்து போய்விட்டது. பிள்ளைகள் 10 பிள்ளைகள் செத்து போய்விட்டார்கள். எல்லா சொத்துக்களும் போய்விட்டது. கடைசியில் மிஞ்சினது ஒரு ஓடு, தன்னுடைய மனைவி. அதை தவிர வேற ஒண்ணுமே என்ன செய்யல இல்லை. ஆனா அதுலேயும் அவர் சொல்லுகிற வார்த்தை அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கொண்டார். இதுதான் தேவ சித்தத்தை அறிந்த மனிதன். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு குஷ்டரோகிக்கு தெரிஞ்ச தேவ சித்தம் நமக்கு தெரியாதான்? ஒரு குஷ்டரோகிக்கு தெரிஞ்ச தேவ சித்தத்தை நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடாதான்? ஒரு குஷ்டரோகியான ஒரு மனிதன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மனிதன், எல்லாராலும் அப்புறப்படுத்தப்பட்ட மனிதன், அவன் தேவனிடத்தில் வந்து தேவ சித்தத்தை கேட்கிறானே, உங்களுக்கு சித்தமான என்னை சுகப்படுத்துங்க, இல்லைன்னா நான் இப்படியே இருக்கிறேன். குஷ்டரோகியாவே இருந்து மறித்து விடுகிறேன். நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சித்தமான என்னை சுகமாக்குங்க, இல்லைன்னா நான் கால் வலியோடு கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்லுவோமா? ஆண்டவரே சித்தமான எனக்கு பொண்ணு கிடைக்கணும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் பேச்சுலராகவே இருந்து ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவோமா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? தேவ சித்தத்தில் உள்ள ஒரு மகிமை நமக்கு தெரியாது. தேவ சித்தத்தில் அவ்வளோ பெரிய ஒரு மகிமை என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்னை சுத்தமாக்கும்போது ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். தேவ சித்தம் மாத்திரம் இல்லை, தேவ சித்தத்தை மாத்திரம் இல்லை, ஆனால் தேவ சித்தத்தின்படி தான் நீங்கள் செய்வீங்கிறத அந்த ஆண்டவருடைய ஆழத்தை அறிந்திருந்தான். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. இயேசு மனதுருகி, பாருங்க இங்கே தான் அவன் உடைக்கிறான். இயேசுடைய உள்ளத்தை மெல்ட் ஆகிட்டார். அவர் என்ன இந்த மாதிரி ஆனால் ஆளை நம்ம சந்திச்சதே இல்லையே. அப்படி ஹார்ட் மெல்ட் ஆகிடுச்சு பாருங்க. இயேசுடைய இருதயம் ஏற்கனவே மனதிருக்கம் உள்ளவர். அவரை போன்று மனதிருக்கம் உள்ளவங்க யாருமே இல்லை. இப்போ இயேசுடைய மனதிருக்கம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. மனது அப்படியே மெல்ட் ஆகிட்டார். சில பேர் பேசுகிற வார்த்தை நம்மளே உரிக்கணும். நமக்கு நிறைய தீமை செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவங்க கஷ்டத்தை வந்து நமக்கு சொல்லும் பொழுது நம்ம மெல்ட் ஆகிடும் இல்லையா? அழுது விடுகிறோம், வேதனைப்பட்டு விடுகிறோம். இயேசு எவ்வளோ பெரிய மனதிருக்கம் உள்ளவர். லாசரு மரித்த பொழுது அந்த மரணம் அந்த ஊருக்குள்ளே போய் லாசரு மறிக்கிற இடத்துல கண்ணீர் வடிக்கிறார். கல்லறை பக்கத்தில் என்ன செய்கிறாரு? அந்த ஊருக்குள்ளே போகும்போது இயேசு கண்ணீர் விட்டான். இயேசுடைய உள்ளத்தையே உருக வைத்தது மரணம். இயேசுடைய உள்ளத்தையே நொறுக்கி போட்டது. இந்த குஷ்டரோகி பேசின வார்த்தை இயேசு அப்படியே மெல்ட் ஆகிட்டார். எத்தனை பேர் மெல்ட் ஆகிருக்கீங்க? இப்போ மெல்ட் ஆகிட்டீங்களா? எல்லாரும் உருகணும். ஸ்தோத்திரம். ஆமென். மெழுகுவர்த்தி எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுப்பதற்காக தன்னை உருக்கி கொள்கிறது இல்லையா? தன்னை உருக்கி கொண்டு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறார். நீங்கள் உங்களை மெல்ட் ஆக்கி கொள்ள நீங்கள் பிரகாசிப்பீர்கள். இயேசுவை பிரகாசித்தார். எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. உதிக்கும் கர்த்தருடைய மகிமை நீங்கள் மெல்ட் ஆகும் போது தான் உதிக்கும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தவர், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் மெல்ட் ஆகிட்டார். ஸ்தோத்திரம். அப்படி உருகுகிறார். அல்லேலூயா. காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னைக்கு என்ன நோக்கத்தோடு வந்தீங்கன்னு தெரியல, என்ன காரியத்தோடு வந்திருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் காரியத்தை கேட்டு
உங்கள் விஷயத்தை கேட்டு உங்கள் பிரச்சனைகளை கேட்டு தேவன் நிச்சயம் மனதுருகுவார். நிச்சயம் மனதுருகுவார். அவருடைய மன உருக்கம் உள்ள தேவன். பாருங்கள், இந்த வார்த்தையை கேட்டு அவர் எப்படி பாருங்கள். இயேசு மனதுருகி கையை நீட்டிட்டார். கையை சும்மா வைக்க முடியாது, டக்குன்னு நீட்டிடுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் கை நீட்டல் பல விஷயங்கள் இருக்குது. சுகமாக்குறதுக்கும் கை நீட்டுவார், ஆசீர்வதிக்கிறதுக்கும் கை நீட்டுவார், எல்லா காரியத்துக்கும் அவர் கை நீட்டுக்கிறார். தேவனுடைய கை நீட்டுவதுங்க சாதனம். அவர் கை நீட்டினா அந்த அக்கனி எரியும். ஸ்தோத்திரம். அவர் கை நீட்டினார்னா இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல் மாறிவிடும். பயங்கர வல்லமை. மோசே கோலை நீட்டும் பொழுது செங்கடல் பிளந்தது அல்லவா? கோலுக்கே அவ்வளோ வல்லமைனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? உலக ரட்சகர். கை நீட்டினா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. தண்ணியை ஊற்றுறாரு, திராட்சை ரசமாக மாறிடுச்சுன்னா இவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பிரைஸ் சொல்லலாம். இப்போ நாங்களே இப்போ இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்கோம். நானும் பாஸ்டையாகும். இப்போ வீட்டில் ஜீனி பிறகு சுகர் எதுவுமே இல்லை, டீ தூள் பால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றி இப்போ டீ உண்டாக்க முடியுமா? உண்டாக்க சுவார்த்தை ஒன்றா ட்ரை பண்ணுவாங்க. இல்லை, அப்படி ட்ரை பண்ணவங்களாம் இருக்காங்க. என்கிட்ட ஒரு பிலீவர் இருந்தாங்க ஐயா, ஒரு விசுவாசி. அவங்க 2 குழந்தைங்க. அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு நாள் வீட்டில் சாப்பாடுக்கு ஒன்றுமே இல்லை. ஈவினிங் இந்த குழந்தைங்க வந்து பசின்னு அழுகுது. இந்த அம்மா வெளியில் அடுப்பில் பானையை வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஜெவமணி மூடி வச்சுட்டு வந்து ஜெவம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் போனால் சாப்பாடு பொங்கி வடிஞ்சிருந்தது. ஏன் நடந்த சம்பவம் இதெல்லாம். தண்ணி ஊற்றி தீயை போட்டு விட்டாங்க, சாப்பாடு வந்துருச்சு. சுவார்த்தை உள்ள காப்பி போடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஏன் காப்பி வராதா? வானம் உண்டாக கடவுள் உண்டாயிடுச்சே, பூமி உண்டாக கடவுள் வார்த்தை இந்த வேடப்பான் பாருங்க, வார்த்தையில் உண்டாகுது எல்லாமே. எல்லாம் ஊற்றிட்டு இயேசு நாமத்தில் இது காப்பியாய் மாறுவதாக. உடனே காப்பி கொண்டு வந்து என்ன சூடாக இருக்குது, இது வரைக்கும் நீ போட்ட காப்பியோட இதுதான் சூப்பர் காப்பி என்று சொல்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ சிவு யோசிக்கிறார், சுவார்த்தாக்கு எதுக்கு நான் விட்டு கொடுங்க, நானே பண்ணுறேன் இதை. அம்மா யோசிக்கிறாங்க, நீங்கள் 2 பேர் வேண்டாம், நானே ட்ரை பண்ணுறேன், நானே முயற்சி பண்ணுகிறேன். இப்போ அபி பார்க்குறான், நைட்டு நீங்களாம் தூங்க, நான் போய் கிச்சனில் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு நான் முந்தி பண்ணிடுறேன். இதெல்லாம் அம்மா கேட்டிருந்தா இன்னைக்கு மல்லியா சிஸ்டர் வீட்டில் போய் செய்ய போகிறாங்க இதெல்லாம். சரி, கத்த நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இயேசு மனதோடிய கையை நீட்டி அவனை தொட்டு ஸ்தோத்திரம். இங்கே தான் வந்து அவருடைய மகிமை வெளிப்படும். அவர் யாருங்கிறத காமிக்கிறார். நம்ம கை கொடுக்கறது யோசிப்போம் இல்லையா? பிரைஸ்லாட் பிரதர், பிரைஸ்லாட். சரி பிரதர், போயிட்டோம். அவர் கையை நீட்டி இருப்பார். பிரைஸ்லாட், அதான் என் கையை செஞ்சுக்க போயிட்டே இருக்கு பிரதர். கையை கொடுக்கறது வருத்தம். கையை கொடுத்தா தீட்டு ஆயிரும் நினைக்கலாம். திருவிருந்து முடிச்சு எல்லாம் கட்டி பிடிக்க மாட்டோம் நம்ம இல்லையா? தீட்டு நினைப்போம். எவ்வளோ பெரிய தேவன். ஆமென். குஷ்டரோகியை தொடுகிறார் என்றால் அவரை விட நம்ம சிறந்தவர்களா? அவரை விட நம்ம பெரிய ஆட்கள் ஆகிட்டோமா? அவரோட பெரிய சில விசுவாசி இன்னொரு வீட்டில் போய் சாப்பிட மாட்டாங்க. விசுவாசி தான், அவர் வீட்டில் நான் சாப்பிட்றதா எப்படி பாருங்க, ஈகோ அவர். எப்படி அங்கே நான் சாப்பிட மாட்டேன், அங்கே தண்ணி குடிக்க மாட்டேன். இவங்களாம் ஜீசஸோட பெரிய ஆகிட்டாங்க போல இருக்கு இல்லையா? குஷ்டரோகியை தொடுகிறார். ஆமாம், இதெல்லாம் பெரிய டீச்சிங். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு குஷ்டரோகியை வந்து அவர் தொடுறாரு, அவன் தீட்டு உள்ளவன். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இயேசுக்கு தீட்டே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்த பிள்ளைகளுக்கு எந்த தீட்டுமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர் தொடுறாரு பாருங்க, எப்படி பாருங்க, மகாதேவன், பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன் கையை நீட்டி அவனை தொட்டு. குஷ்டரோகியுடைய மனைவி கூட தொட்டிருக்க மாட்டான். அந்த குஷ்டரோகியை அவருடைய பிள்ளைகள் கூட தொட்டிருக்க மாட்டான். எல்லாம் விட்டுட்டாங்க, நடுத்தருவில் விட்டுட்டாங்க. இயேசு விடவில்லை. ஆமென். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, எல்லாரும் நடுத்தருவில் நம்மளை விட்டா கூட இயேசு நம்மளை விட மாட்டார், விடவே மாட்டார். எல்லாம் தெருவில் விட்டுருந்தாங்க அந்த ஆளு.
மனைவி இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், ஒருவேளை பேர பிள்ளைகள் கூட இருந்திருக்கலாம். குஷ்டரோகம் வந்து தூக்கி வெளியில் போட்டாங்க. ஆனால் இயேசு உள்ளே கூப்பிட்டார். ஆமென். எல்லாரும் அந்த மனிதனை ஒதுக்கி விட்டார்கள். இயேசு ஒதுக்கவில்லை. இயேசு தொட்டார். ஆமென். இயேசு தொட்டு, இயேசு மனதுரி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுவாங்க. இங்கதான் இயேசு தன்னை காண்பிக்கிறார். பாருங்க, நீ ஏமா கவலைப்படுற, எனக்கு சித்தம் உண்டு. உங்க கடன் பிரச்சனை குறித்து, உங்க வியாதியை குறித்து, பலகீனத்தை குறித்து, உங்களுடைய பண பிரச்சனை குறித்து, உங்க திருமணத்தை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்றீங்க? சித்தம் உண்டு. சித்தம் உண்டு. உங்க காரியத்தை குறித்து சித்தம் உண்டு. இந்த வீடை பெருசா கட்டுறதுக்கு தேவனுக்கு சித்தம் உண்டு. சிவாஜி, கர்த்தருடைய வார்த்தை வருது. நெக்ஸ்ட் இயர் வீடு பெருசாகுதுயா. கர்த்தர் சொல்றாரு. எல்லாத்தையும் பேசி கொண்டு இருக்கிறார். விளையாட்டு இல்லை, நானும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அடுத்த வருஷம் 2027 பாருங்க, இந்த வீடு பெருசாகும். பெருசாக மாடி வருதுன்னு காமிக்கிறாரு. மேலே ஒரு ஃப்ளோர் போடுறீங்க மேலே. அம்மா 2 மாடியை கட்டிடுறீங்க. அந்த வேலைகள் 2027 தொடங்குகிறது. அதுதான் தேவ சித்தம். ஆமென். அந்த தேவ சித்தம் வந்துருச்சு. ஐயா மனசில் நினைச்சிங்களா என்னன்னு தெரியல. இப்போ வருகிறது வார்த்தை. ஐயா நினைச்சிருப்பாரு இதே போகுதுன்னு நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். இல்லை, தேவனுக்கு சித்தம் வேற. ஆமென். தேவ சித்தம் இப்பொழுது வந்திருக்கிறது. இதை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு கர்த்தர் வந்திருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஸ்தோத்திரம். தேவனுக்கு சித்தம் உண்டு, உங்க வியாதி மாறி. தேவனுக்கு சித்தம் உண்டு, உங்க பிரச்சனை மாறி. தேவனுக்கு சித்தம் உண்டு, உங்க கடன் பிரச்சனை மாறிடும். தேவனுக்கு சித்தம் உண்டு, உங்க வியாதிகள் மாறிடும். தேவனுக்கு சித்தம் உண்டு, எல்லா வாரமும் நீங்க சபையில இருப்பீங்க. ஆமென். தேவ சித்தம். ஐயா வாரம் சர்ச்சை வர ரொம்ப சந்தோஷம். அதான் தேவ சித்தம். ஏன்னா ஐயா பெரிய மனுஷர், அவர்கிட்ட போய் ஐயா வாரம் வாங்கன்னு நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லலை. தேவ சித்தம்னு ஐயா வந்துட்டாரு சார். ஐயா என்னையா இன்னைக்கு வந்துருக்கீங்கன்னு கேட்டால், இன்னைக்கு என்ன பாஸ்டர், வாரம் பாஸ்டர் எடுக்காதுங்க. தேவ சித்தம். ஐயா தேவ சித்தம் விட்டுறாதீங்க. ஆமென். இது தேவ சித்தம். எவரி வீக் நீங்கள் சர்ச்சைக்கு வர்றது தேவ சித்தம். இதை பிடித்து கொடுங்க. தேவ சித்தத்தை தான் அங்கே சொல்கிறாரு. சொல்ல பாருங்க என்ன சொல்கிறார். என் சித்தம் உண்டு, சுத்தமாக இருந்தார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. ஆமென். அதான் சொல்லுங்க. நீங்கள் கூட உங்கள் வீட்டில் வியாதியாக இருக்கும், வியாதி மாறிடுன்னு சொல்லுங்கள். அவனால் இந்த பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் ஒரு வியாதியஸ்தரை பார்க்க போனேன். ரொம்ப முடியாமல் இருக்காரு. என் கூட இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போனேன். அவர் கேன்சர் வியாதியில் படுத்திருக்காரு. பாவம் வந்து நல்ல வார்த்தை சொல்லலாம்ல. போன வாரம் தான் இங்கே பெரியப்பா கேன்சரில் செத்தாருன்ட்டார். இவருக்கு படிக்கிறதுக்கு முகம் ஒரு மாதிரி போயிடுச்சுன்னு அப்போ நானும் செத்து போயிடுவேண்ணா. ஐயா நீங்கள் சுகமாயிருவீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. ஐயா நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க, நீங்கள் சாட்சியை சொல்லுவீங்க உலகம் முழுதும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸ்தோத்திரம். அது சொல்லாமல் எங்கள் பெரியப்பா கேன்சர் வந்துச்சுங்க, போகிறவங்க செத்து போயிட்டாருன்னு இவர் போகிறாரு. இவர் இப்போ செத்து போகிற மாதிரி ஃபீல் வந்துச்சு இவருக்கு. இன்னும் ஒரு 3 மணி நேரம் தான் போல இருக்கு நமக்கு டைம். சீக்கிரம் நம்ம போய் சேர்ந்துருவோம் போலன்னு அவர் ரொம்ப ஃபீல் ஆகி 3 நாள் இறந்து போயிட்டார். 3 நாள் டெத்துமா. வார்த்தை பாருங்க, வார்த்தையின் தேவன். ஆமென். அல்லேலூயா. வார்த்தையின் தேவன் அவர். நீங்க சொல்லுங்க, நீ சுகமாயிருவப்பா, நீ சுகமாயிருவ, நீ விடுதலாக்கப்பட்டுருவ, நீ குணமாயிருவ, நீங்க சொல்லி பாருங்க. அதே எனக்கு செய்யணும். அப்படி கிரியை செய்வார் கர்த்தர். ஆமென். சொன்ன உடனே குணமாக பாருங்க. இப்படி அவர் சொன்ன உடனே சொல்றதுல தான் இருக்குது. நீங்க அவர் ஒரு வீட்டுக்கு ஒரு நாள் போனேயா, ஒரு பையன் உட்காந்து, அவங்க பையன் இருக்கும், ஒரு 10 வயசு இருக்கும். நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்றான்னா ஒரு 4-5 கிலோ சாப்பாடு சாப்பிட்றான். சாப்பிட்றான். பார்த்தா ஆள் ஒரு மாதிரி இருக்கான். அப்புறம் அவர் சொன்னார், பாசிட்டிவ் கொஞ்சம் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிடுறான். என்ன விஷயம்னா, காலையில் எந்திரிச்சு அந்த குளத்துல போய் உட்காந்துக்கிறான் ஐயா. அந்த தண்ணியிலேயே விளையாடுறது குளத்துல. அப்புறம் ஈவினிங் வர்றது, அப்புறம் சாப்பிட்றது, தூங்குறது, இதுதான் வேலை. அப்புறம் நான் கேட்டேன், அவனை எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேட்டேன். எரும மாடுன்னு கூப்பிடுவேன். பலதான் நிறைவேறிச்சு. அதனால தான் தண்ணி போய் அங்கேயே கிடக்குறாங்க. எரும மாடு அங்கே தானே கிடக்குது.
இவனை எருமை மாடு மாடு மாடுன்னு சொல்ல இவன் அங்கேயே போய் அங்கேயே தண்ணியில தான் விளாடுறான். இந்த மாடாக மாறிட்டான். எருமை மாடாக மாறிட்டான். அவன் இப்படி திரும்பும்போது எருமை மாடு திரும்புற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்படி பார்த்தான், சாப்பிட்டுட்டேன், என்னை இப்படி பார்த்தான் பாருங்க. எருமை மாடு எப்படி திரும்பும் அப்படி திரும்ப நம்ம கரெக்டாக தான் கூப்பிட்டுருக்காரு ஏன்னா மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனை மரணத்துக்கு கொண்டு நடத்துறதையும் ஒரு மனிதனை சுகமாக்குறதையும் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் முக்கியம். ஆமென். இப்ப இயேசு சுகம் எனக்கு சித்தம் சுத்தமாகன்ட்டார், அவ்வளவுதான். உடனே இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்ட ரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. அப்ப இன்னைக்கு என்ன ரோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது வார்த்தையில சொல்லுங்க, மாறிடும். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இந்த சுவாசம் தேவனால் ஊதப்பட்டது. ஆமென். அவர் தான் உங்களுக்கு ஊதினாரு சுவாசத்தை. அவர் கிரியை செய்யும்போது நீங்க செய்ய முடியாதா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை காட்டிலும் பலத்த செய்களை செய்வான். எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது இந்த காப்பி போடுறதெல்லாம் சொன்னேன். இவன் ஒரு நைட் 12 மணிக்கு தொடங்கிடுவான். அது வேற எனக்கு ஒரு பயம். அம்மாவுக்கு சுவார்த்தை செய்யறது பண்ணி பார்க்கறது இவன் அந்த டெமோ செஞ்சு, அம்மா நான் செஞ்ச காப்பியை பாருங்கம்மா, எல்லாத்துக்கும் நைட்டு இன்னைக்கு 1 மணிக்கு எழுப்புவாங்க, எல்லாம் ரெடியா இருங்க அப்படி பார்க்குறேன். இந்த விளையாட்டு நினச்சிட்டிங்கன்னா செஞ்சு காமிக்கிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாட்சியே இதுதான். என்ன விளையாடுறீங்களா நீங்க? அவன் ஐயா இப்பவுமே எனக்கு பயமா இருக்குது. நைட்டு செஞ்சு 1 மணிக்கு காப்பி எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க தயவு செய்து. நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ பாருங்க எப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். இப்போ கடன் பிரச்சனை நீங்கட்டும்னு சொல்லுங்க, போராட்டம் நீங்கட்டும், வியாதி நீங்கட்டும், எல்லாம் உங்க வார்த்தையில சொல்லிட்டு அறிக்கை சுகமாகிவிட்டது. பாருங்க இப்போ 43 வருஷம் பாருங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாகிறாம எல்லாம் போய் தம்பட்டு அடிச்சிடாத பண்றாரு, யார்ட்டையும் சொல்லிடாது. சில விஷயங்களுக்கு கத்த ரகசியமா வச்சிருப்பார். ஆமென். சில காரியங்களை தேவன் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பதான் நிறைய சொல்லுவோம் இல்லையா? பாருங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. தன்னை எங்கேயுமே அவர் தன்னை பெருமை பாராட்டிக்க விரும்பவே இல்லை. ஆமென். பாருங்க எவ்வளவு பெரிய ஹீலிங் பண்ணியிருக்காரு. குஷ்டரோகம் மாறுவது சாதாரண விஷயமா? இப்போ நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? உடனே எல்லாரும் போய் சொல்லணும். டேனியல் பாஸ்டர் கை வைத்தார், உடனே சுகமாகி விட்டாரு. எல்லாத்துக்கும் போய் சொல்லி போ, ஊருக்குள்ள சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லாம் தம்பட்டாடி விட்டா பாம்ப்ளேட் போட்டு நான் கொடுத்துருவாங்க. எதுவுமே செய்யல. ஆமென். யாருக்கும் சொல்லாதுங்க. எவ்வளவு பெரிய தன்னடக்கம் உள்ளவர் பாருங்க. ஆமென். ஆமென். எந்த விளம்பரத்தையும் விரும்பல. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு விளம்பரத்தையும் விரும்பாதவர் கர்த்தர். ஆமென். எந்த விளம்பரமும் கிடையாது அவருக்கு, எந்த விளம்பரம் கிடையாது. விளம்பரம் பண்ணாதங்கிறாரு. எப்படி இப்படிப்பட்ட தேவன் எப்படி விளம்பரமே இல்லை. ஸ்தோத்திரம். அதை செஞ்ச சொல்லாதங்க, யாருக்கும் சொல்லாமல் அப்படித்தானே சொல்றாரு. அப்பொழுது அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதைப்பா, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு, யார்ட்டையும் சொல்லிடாது, போயிடுவான். சொல்லிட்டு அடுத்து ஒரு காரியத்தை சொல்கிறார். 44 வசனத்தை பாருங்க. ஆயினும் இது யார்ட்டையும் சொல்லாத, ஆனால் கூட நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பிச்சிரு. ஸ்தோத்திரம். ஏன்னா ஆசாரியன் காமிச்சாலும் ஊருக்குள்ளே போக முடியும். பாருங்க பாஸ்டர், நான் வந்து சுகமாகிட்டேன், ஆண்டவர் என்ன நான் சுகமாகிட்டேன், எனக்கு விடுதலை வந்துருச்சு அப்படின்னு ஆசாரியன் காமிக்கிறேன். அதை செஞ்சிரு, அதை நீ பண்ணிடு. அவர் கூட எப்படிப்பா சுகமான அதெல்லாம் நீ சொல்லாத, நீ சுகமாயிட்டேங்கிற விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு ஊருக்குள்ளே போயிருங்கிறார். பாருங்க. ஆயினும் நீ போய் ஆசாரியன் உன்னை காண்பித்து நீ சுத்தமான நிமித்தம் மோசே கட்டு இட்டிருக்கிறவைகளையும் அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாக சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்றாரு, காணிக்கையில் ரொம்ப கவனமா இருப்பா, காணிக்கை கொடுக்கணும். நீ சுகமாயிட்ட, ஆசாரியன் காமிச்சு ஆசாரியன் கையில் ஒரு காணிக்கை நீ கொடுத்து விடு. ஸ்தோத்திரம். நீ தந்து விடு. அதை கரெக்டாக சொல்கிறார். ஹீலான ஸ்தோத்திர காணிக்கை இதெல்லாம் நம்ம கொடுப்பது நம்ம கடமை. ஆமாம். அது ஒரு பிரமாணம், அது மீறக்கூடாது. தசம்பாகம் கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஆனால் இந்த மாதிரி விஷயம் வந்து ஸ்தோத்திர காணிக்கை. வியாதி நீங்கிறச்சா ஒரு ஸ்தோத்திர காணிக்கை, ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது ஒரு ஸ்தோத்திர காணிக்கை,
ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஸ்தோத்திர காணிக்க வைப்பது நல்லது. எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுமா? அப்போ நம்ம காணிக்க தசம பாகத்தோடு நின்று விடாமல் அடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்றால் அந்த ஸ்தோத்திர காணிக்க அதை சொல்கிறார் பாருங்க, மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை அவர்கள் சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாக சொல்லிட்டார். ஆமென். ஒரு கண்டிப்பு சொல்கிறார். எப்படி? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். காணிக்க மறந்துடாதுப்பா, காணிக்க கொடுக்க மறந்துடாது, கரெக்டாக போய் செலுத்தி போயிரு, அதை கொடுத்துட்டு போயிரு, அதில் மிஸ் பண்ணிடாத. நீ இவ்வளோ நாள் குஷ்டரோகியாக இருந்தார், நான் சுகப்படுத்தியிருக்கேன், அங்கே போய் ஆசாரி கையில் காணிக்க கொடுத்துட்டு போயிட்டாரு, நீ உனக்கு காண்பிச்சுட்டு அப்படியே போயிடாத, ஜெபம் பண்ணிவிட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிடாத. ஆனால் நீ ஒன்று செய்யணும், ஒரு காணிக்க கொடுத்துரு. ஆமென். அல்லேலூயா. இது ஒரு தீர்மானம் எடுங்க. ஸ்தோத்திர காணிக்க. நம்ம சபையில் காணிக்க கவர் இருக்குது, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது எத்தனை காணிக்க போட்டிருக்கு? சிவாஜி கரெக்டாக சொல்கிறார், நல்லா நோட் பண்ணியிருக்கேன். இதில் எதெல்லாம் தவறாது இருக்கணும். ஆமாம். இது இவைகளில் எதுலேயும் நீங்கள் நாம் தவறாமல் இருக்க வேண்டும், அதை சொல்கிறார் பாருங்க. அதை சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். வளன்னு பேசலை, உடனே போயிருந்தார். அவ்வளோதான் ஸ்தோத்திரம். உடனே அனுப்பிவிட்டார். பாருங்க அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவர் சொல்லிவிட்டது என்ன, இவன் செய்கிறது என்ன பாருங்க. 45 அவன் புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். உடனே அவன் பிரசித்தப்பட தொடங்கினான்னா ஒரு வேளை ஊழியக்காரனா கூட ஆயிருக்கலாம். ஆமென். உடனே அவன் பிரசங்கியார் ஆகிட்டான். இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தாங்க முடியல. நான் இவ்வளோ நாள் குஷ்டரோகியாக இருந்தேன், இவ்வளோ வியாதியோடு இருந்தேன், எல்லாரும் ஒதுக்கி இருந்தாங்க, பிள்ளைகள் விட்டுட்டாங்க, மனைவி விட்டுட்டா, சொந்தக்காரங்களாம் துரத்தி விட்டுட்டாங்க, குஷ்டரோகின்னு ஊருக்கு வெளியில் துரத்தி விட்டார்கள். இயேசு அரவணைத்து என்னை சுகமாக்கியிருக்கிறார். அவரை குறித்து நான் சொல்லாமல் இருப்பது எப்படி? ஆமென். அவரை குறித்து சுவிசேஷம் சொல்லாமல் இருப்பது எப்படி? அவர் செய்த நன்மைகளை நான் சொல்லாமல் இருப்பது எப்படி? அவர் சொல்ல தான் செய்வார், சொல்லாதேன்னு. நான் இருக்க முடியுமா அப்படி? எப்படி? அவர் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவார். நான் அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? அவர் ஒரு தன்னடக்கம் உள்ளவர், பெருமையை விரும்பாதவர், எந்த மேட்டுமையை விரும்பாதவர். ஆனால் அவர் சொன்னாருங்கன்னா நான் அப்படி இருந்துட முடியுமா? அவரை பற்றி நான் சொல்லாமல் விட்டுற முடியுமா? உடனே எல்லாத்துக்கும் சொல்கிறான் பாருங்க. விளங்கும்படியாக பிரசித்த பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல், பாருங்க இங்கே வந்துச்சு பாருங்க, அவ்வளோ பிஸி, அவ்வளவு அவருக்கு பாருங்க, அப்படியே நெருக்கிறாங்க எல்லாருமே. பட்டணத்துக்குள்ளே டவுனுக்குள்ளே போக முடியல, ஒரே கூட்டம். இப்போ விஜய் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது. சொல்லுங்க, விஜய் மீட்டிங்கில் இதை விட பல மடங்கு கூட்டம் அங்கே இருந்தது. எல்லாம் கை ஒரு தாமே சொல்லுமா? ஆமாம். அதை விட பல மடங்கு கூட்டம் அங்கே இருந்தது. அப்போ பாருங்க, வெளியரம் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கி இருந்தார். எப்படி பாருங்க, போக முடியல, டிராஃபிக் ஜாம், ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? அதனாலே அவர் போகலை. அப்படி எங்கே இருக்கிறார் பாருங்க. பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடத்தில் தங்கியிருந்தான். எந்த திசையிலிருந்தும் ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். எல்லா கவிதை தாமன் சொல்லுவாங்க. எந்த திசையிலிருந்தும், வனாந்திரத்தில் இருந்தால் கூட எல்லாம் 5000 பேர் வந்துட்டாங்க. சிட்டிக்குள்ளே போயிருந்தா, டவுனுக்குள்ளே போயிருந்தா டிராஃபிக் ஜாம் ஆகி எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் அங்கே வந்திருப்பாங்க இல்லையா? இது ஜீசஸ் ஒரு அனுமதி வாங்கியிருக்க கூடாது. ஜீசஸ் நீங்கள் வாங்கியிருந்தாங்களா? எல்லாம் பாதுகாப்பு போட்டுருப்போம், எல்லாம் போட்டிருப்போம், அது இது எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பார்த்தாரு, யாருக்குன்ற தொந்தரவாக இருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஆமென். உபத்திரவம் பண்ணவே மாட்டார். ஆமென். உபத்திரவம் பண்ணாது. எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும், என்னென்ன பிரச்சனையாக இருக்கும். வனாந்திரத்துக்கு போயிட்டார். ஆனால் கூட அவர் எல்லாம் தேடி வந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ இது நம்ம சபை கூட எடுத்துக்கூடாது. அநேகர் வரப்போகிறார்கள். அநேகர் வரப்போகிறார்கள். ஆமென். அநேகரை கர்த்தர் பரிசுவார். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க, அற்புதமா சொல்றது. கடைசி பகுதி பயங்கரமான வார்த்தை. என்ன சொல்லுகிறான்? எந்த திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இதுதான் உண்மை. எந்த திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தாங்கன்னா சபையில் சர்ச்சில் தேவன் இருக்கிறார், அவரை தேடி வருகிறார்கள். எல்லா திசையிலும் இருந்து அங்கே வரப்போகிறார்கள். இதுதான் தேவ சித்தம். ஆமென். 4 திசையிலிருந்து ஜனங்கள் சபைக்குள்ள வருவதுதான் தேவ சித்தம். அப்படி எல்லாம் முழங்கால் நிற்போம், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் நின்று